நம்ம தேட ஆரம்பித்தா அந்த வாய்ப்புகளும் நம்ம தேடி வரும். வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ. இதை தான் ரூமியும் சொல்கிறாரு. ஹாய் ஆல், திஸ் இஸ் வாசுகி சங்கர். உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை புரிய வைக்கிறதுக்காக நான் கண்டுபிடிச்சிருக்க தியரி தான் ரெட் டிஷர்ட் தியரி. ரெட் கார் தியரின்னு ஒன்று இருக்குது. அதை இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ரெட் டிஷர்ட் தியரினா என்னன்னு பார்க்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்னாலே 3 ஸ்டெப்பு தான்: ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ். நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை கேட்கணும், அது கிடச்சிட்டு தான் நம்பணும், தென் அந்த பொருள் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும். இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு ரெட் கலர் டிஷர்ட் வேணும்னு நினைக்கிறீங்க. லேடிஸாக இருந்தால் நீங்கள் கோயிலில் அம்பாள் வந்து சிவப்பு கலர் புடவை கட்டியிருக்காங்கன்னு பார்க்குறீங்க. ஸோ அதை பார்த்த உடனே என்ன அழகாக இருக்குது, இதை நம்ம கட்டுனா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. இப்போ நம்மளோட கோல் ரெட் கலரில் ஒரு சாரியோ டிஷர்ட்டோ வாங்குறது. இப்போ நமக்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு கேட்கணும், சரிங்களா? ஸோ நமக்கு இந்த ரெட் கலர் டிஷர்ட்டோ சாரியோ வேணும்னு கேட்குறோம். அதுக்கப்புறம் அது கிடச்சிட்டு தான் தேங்க்யூ சொல்லணும். இனிமே எப்படி சொல்லணும்னா, அதை போட்டிருந்தா நம்மளை பார்த்து எல்லாரும் ஏய் என்ன இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரே அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சம்திங் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்க்கும்போது எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க? உங்களுக்கு அது எவ்வளோ அழகாக இருக்கும்னு நினைப்பீங்க? அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். இது எந்த பார்ட்டில் வரும்னா பிலீவ் பார்ட்டில் வரும், சரிங்களா? கடைசியில் நீங்கள் இந்த எமோஷன்ஸை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பொருள் உங்களை வந்து சேரும். இதுதான் ஈர்ப்பு விதி. இப்போ என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்குமே அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற நம்பிக்கையே வராது. அப்படியே நம்புகிறவங்களுக்கு டிஷர்ட் கிடச்சிரும், இல்லை சாரீ கிடச்சிரும். சாரியோ டிஷர்ட்டோ 100 ரூபாயிலிருந்து 3000 4000 வரைக்கும் கூட எல்லாமே எந்த ப்ரைஸ்லனாலும் இருக்குது. பட் நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். எப்போ நம்ம அந்த எமோஷன்ஸை வெளியிடுவோம்னா, அந்த பொருள் நமக்கு கிடச்சிட்டு தான் நினைக்கும் போது மட்டும்தான் அந்த எமோஷன்ஸ் நம்மக்கிட்ட இருந்து வரும். ஃபைனலி அது உண்மையாகவே நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுதான் ரிசீவிங் பார்ட்டு. இப்போது இது ரெட் டிஷர்ட்டுக்கும் பொருந்தும், கேஜிஎஃப் படத்தில் யாஷ் போட்டிருந்த ரெட் கலர் கோட்டுக்கும் பொருந்தும். நம்ம எல்லாருக்குமே ஒரு டிஷர்ட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தெரியும். அதுவே ஒரு கோட் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா, நமக்கெல்லாம் எதுக்குப்பா கோட்டை வாங்கி பீரோலையே இருக்கும், அதை பயன்படுத்தவே மாட்டோம், அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஒரு விலை மதிப்பு மிக்க பொருள் ஒன்று நம்மக்கிட்ட இருக்கணும்னு நினச்சா அது நமக்கு தேவையில்லைன்ற தாட்டை நம்மளே உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சிஇஓவாக இருக்கீங்க, இல்லை ஒரு கம்பெனியோட எம்டியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கோட் தேவைப்படும் தானே. ஸோ ஒரு பொருள் நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கும் போதே அதுக்கான மைண்ட் செட்டையும் வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுறது தான் ஐடென்டிட்டி ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணுறது, அதையெல்லாம் நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்துடும். பிரபஞ்சத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு டிஷர்ட் கேட்டாலும் சரி, கோட் கேட்டாலும் சரி, அதை பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்குது. பட் அதை வச்சுக்கிறதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துருக்கோமா, அதுக்கான மனநிலை நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயம் நமக்கு நடக்கிறதும் நடக்காமல் போகிறதும். அதனால தான் நிறைய பேருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது ஈஸியாக நடந்துடும், பெரிய விஷயங்கள் கேட்கும்போது நடக்காமல் போயிடும். ஸோ இந்த பெரிய விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் அடைகிறதுக்கு தான் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஸ்கிரிப்டிங், 55x5 இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம பண்ணுறது மூலமாக நமக்கு அதுக்கான மனநிலை வந்து வளரும். கூடவே அஃபர்மேஷன்ஸும் கேட்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டெய்லி நமக்கு நன்றி எழுதுகிற பழக்கம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ரெட் டிஷர்ட் தியரியிலேருந்து நான் என்ன கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதை கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் எப்பவும் தயாராக இருக்கும். ஆனால் அதை வாங்கிறதுக்கான மனநிலையும் இல்லை அதுக்கான தகுதிகளையும் வளர்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது.
இப்போ ரெட் கார் தியரி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ ரெட் கார் தியரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது ஒரு கார் வந்து ரெட் கலர் கார் பார்க்கணும்னு டிசைட் பண்ணிவிட்டு ரோடுக்கு போனீங்கன்னா உங்கள் கண்ணில் நிறைய ரெட் கலர் கார் தெரியும். என்னென்னா, எந்த விஷயத்தை கவனிக்கிறோமோ அதை பிரபஞ்சம் நமக்கு திருப்பி திருப்பி காட்டிக்கிட்டே இருக்கும். இதுதான் யூனிவர்ஸ் லவ்ஸ் ரெப்புடேஷன் சொல்லுவாங்க. இதை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம எந்த விஷயத்தை கவனிக்கிறோமோ அது ரிப்பீட் ஆகுது. அதுதான் நான் பிரபஞ்சமும் 777 அந்த வீடியோ போட்டிருக்கேன். கம்யூனிட்டிலையும் 2-3 போஸ்ட் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கே புரியும். நம்ம கவனிக்கிறதே நல்ல விஷயத்தை கவனிச்சிட்டோன்னா நமக்கு வேணுங்கிறதும் தானாக நடக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில் வாய்ப்புகளே கிடைக்கல, என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நம்ம தேட ஆரம்பித்தா அது நம்மளை தேடி வரும். வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ. இதை தான் ரூமியும் சொல்கிறாரு. இதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும், அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் கோலாக வச்சுக்குவாங்க. ஆனால் அவங்களே நான் எப்படி அந்த வீட்டை மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான லிமிட்டிங் பிலீவ்ஸையும் நெகட்டிவ் தாட்ஸையும் கூடயே வச்சுட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்களா, முதல்ல அதுக்கு நம்ம தகுதியாக இருக்கோன்ற மனநிலையை நம்ம வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அஃபர்மேஷன் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி டெய்லியும் நன்றி எழுதும் போதும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து இருக்கும். ஸோ ஒரு ரெட் கலர் ஃபெராரி இருக்குது, அது இப்போதைக்கு 5 கோடி வருது. அதை கோலாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போது அதை அடையிறதுக்கு நம்ம ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணுறோம், அதுக்கான ஆக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குதா, நம்மகிட்ட ஏதாவது பிஸ்னஸ் பிளான்ஸ் இருக்குதா, அதையெல்லாம் தான் நம்ம கான்ஷியஸ் பார்க்கும். அப்போ தான் அந்த விஷயம் கிடச்சிட்டு தான் நம்மளால் நம்ப முடியும். நம்ம எதுவுமே பண்ணாமல் கேட்டதை கொடுக்கும், நினைப்பது நடக்கும், பிரபஞ்சம் எல்லாத்தையும் பண்ணும் கனவு கண்டுகிட்டே உட்கார்ந்துருந்தா அது வெறும் கனவாகவே தான் போயிடும். எந்த ஒரு இலக்கு உங்களுக்கு இருந்தாலும் அதுக்கான செயல் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். எந்த ஒரு இலக்கு இருந்தாலும் அதுக்கான செயல்கள் ஒரு 1% நம்மக்கிட்ட இப்போ இருக்கணும். அப்போ தான் பிரபஞ்சம் நமக்கு வேணுங்கிறத கொடுக்கும். முதல்ல வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதை தேட ஆரம்பிங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம தேட ஆரம்பித்தா அந்த வாய்ப்புகளும் நம்ம தேடி வரும். வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ. இதை தான் ரூமியும் சொல்கிறாரு. முதல்ல வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதை தேட ஆரம்பிங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள். ஒரு ரெட் கலர் டிஷர்ட்டோ சாரியோ இருந்தால் பிரபஞ்சம் என் கூட தான் இருக்கு, யூனிவர்ஸ் இஸ் வித் மீ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ரெட் கலரை ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் சரி, நான் ஏன் இதுக்கு ரெட் டிஷர்ட்டுன்னு பேர் வச்சேன்? இதுக்கும் நயன்தாராக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா எனக்கு ரெட் கலர் பிடிக்கும், அதனால தான் இதுக்கு பேர் ரெட் டிஷர்ட் தியரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.